இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையோடு சமரசம் வேண்டாம். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற உணர்வோடு நாம் வாழ நமது வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். எதையும் மறைக்க முடியாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்லுவது போல, வாழ்க்கையில் உண்மையோடு சமரசம் செய்யாமல் நேர்மையோடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினைகளை இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களை முற்றிலுமாக நிறைத்து உங்களில் வாழ்க்கையில் வெற்றியை இறைவன் கொண்டு வர உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நாம் வாழும் உலகம் உண்மையோடு சமரசம் செய்து கொள்ள பழகிவிட்டது. தவறு என்று தெரியும், ஆனால் ஏன் அதை சுட்டி காட்டணும்? என்னுடைய தந்தை ஆயிற்று, என்னுடைய சகோதரன் ஆயிற்று, என்னுடைய சொந்தங்கள் ஆயிற்று, என்னுடைய நண்பர்கள் ஆயிற்று என்று எனக்கு தவறு என்று தெரியும், ஆனால் அதை நான் வெளி சொல்ல மாட்டேன். மறைத்து கொண்டு உண்மையோடு சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம வந்துட்டோங்க. பொதுவா நம்மளுடைய கேரக்டரை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃபே அமையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆட்டிடியூடும் முழுமையான அந்த கேரக்டரும் ஒரு மனுஷனுக்கு கிராட்டிடியூட கொண்டு வருன்றத எல்லாருமே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இறைவன் சொல்லுகிறார் மார்க் 4:22, வெளிப்படாத மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை என்ற ஒரு தெளிவினை அவர் தருகிறார். இந்த செயல், இந்த கூற்று இயற்கைக்கு பொருந்தும். ஏனென்றால் மனித ஆற்றலுக்கும் பொருந்தும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று தனது நற்செய்தியிலே சொல்லுகிறார். ஏனென்றால் மனித ஆற்றல் என்று சொல்லும் பொழுது நன்மை ஆற்றலையும் குறிக்கிறது, தீமை செயல்களையும் குறிக்கிறது. பொதுவாக மனிதர்கள் தன்னுடைய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவதும் தன்னுடைய தீமையான குணங்களை மறைத்துக் கொள்வதையும் தான் ஒரு செயலாக வைத்திருக்கிறார்கள். என்னத்தான் மனிதன் பல விஷயங்களை மறைத்து வைக்க முயற்சித்தாலும் அது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். சக மனிதர்களுக்கு மறைவாக வைக்கப்படும் நம் அந்தரங்கங்கள் இறைவனுக்கு மறைவாக இருப்பதில்லை. இறைவன் என்றுமே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று புனித தென் போஸ்கோ அழகாக சொல்லியிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் இதற்கு சிறந்த உதாரணமாக நாம் யோசேப்பை குறிப்பிடலாம். தன்னை பாவ செயலுக்கு அந்த அரசியே அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடுகிறார். ஏனென்றால் என் இறைவன் என்னை காண்கிறார் என்று. அதனால வாழ்க்கையில நான் உண்மையை மறைச்சு பொய்மையா வாழணும், எதுவும் யாருக்கும் தெரியாது அப்படின்னா நிச்சயமா ஒரு நாள் வெளிக்கொணர்ந்தே செயல் வெளிவந்து விடும் என்பதை கடவுள் சொல்லுகிறார். எனவே எதை வெளியில் சொல்ல வேண்டும், எதை வெளியில் சொல்லக்கூடாது என்று கணக்கு போட்டு வாழ்பவர்களுக்கு இயேசு நற்செய்தியில் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்று மார்க் 4:24 இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை குறித்து நாம் போடும் கணக்கு போல மற்றவர்களும் நமக்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது என்பதை தான் ஐசக் நியூட்டன் 3ஆம் விதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நமது மனித எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் முழுமையாக இந்த விதி பொருந்துகிறது. அதனால ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க, உங்களை பத்தி இன்னொருத்தர் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதனால என்னைக்குமே உன்னை மறைச்சு வாழணும், நான் ஒருத்தருக்கு தீமை செய்யணும், நமக்கு அதை தான் விளையும், நான் என்ன செய்யணும் அதை தான் நான் அறுவடை செய்வேன் என்பதை மனதில் நிறைத்து கொண்டு ஒருபோதும் உண்மையோடு சமரசம், காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. தப்புனா தவறு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக வாழுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை இறைவனோடு கொண்டு போய் சேர்க்கிறது. நல்ல எண்ணங்களை மட்டுமே நாம் முழுமையாக கொண்டிருந்தால் எதையும் மறைப்பதற்கான அவசியம் இருக்காது. கெட்ட எண்ணங்கள் சில வேளைகளில் நம்மில் இடம் பிடிப்பதினாலேயே அதை மறைக்கும் முயற்சி எழுகின்றன. நல்ல எண்ணங்களோ நல்ல செயல்களை, நற்செயல்களை வெளிக்கொணரும். நல்ல எண்ணங்கள் தான் நற்சொற்களையும் நற்செயல்களையும் வெளிக்கொணர்கிறது. நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது என்று மத்தேயு 7:18 சொல்லுவது போல இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு முழுமையாக உணர்த்துவது இதுதான். இதை உணர்ந்தவர்களாக நல்ல எண்ணங்களால் நம்மை நிரப்பிக் கொள்வோம். என்னைக்கு உண்மைக்கு சமரசமே செய்யாதீங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்னு வாழுகிற பொழுது இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா,
எங்கள் வாழ்வில் என்னாலும் எதையும் மறைத்து வாழாமல் நன்மைகளை எங்கள் வாழ்வில் வித்திட்டு பிறர்களும் எங்களோடு இணைந்திருப்பவர்கள் என்பதை உணர்ந்து ஒருவர் மற்றவரோடு அன்புறவு கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.